ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க குஜராத்தில் வடோதராங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் சன்சத்துங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்குது. கிராம வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்லோவாக போனால் கூட அந்த ஊரில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிச்சயமாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, பக்கத்து தெருவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தெரியும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கிராமத்து மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சன்சத்துங்கிற இந்த கிராமமும் ஒரு சின்ன கிராமம்ங்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிச்சயமானவங்க. இந்த சன்சத்துங்கிற கிராமத்துக்கும் வடோதராங்கிற சிட்டிக்கும் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அடிக்கடி நிறைய பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஜென்ரலாக நம்ம ஊர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கிராம வாழ்க்கை இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு சிட்டி இருக்கும். ஒரு எமர்ஜென்சி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த சிட்டிக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்கு நிறைய டவுன் பஸ் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் சன்சத்துங்கிற அந்த கிராம மக்கள் பக்கத்தில் இருக்க இந்த மிகப்பெரிய சிட்டியை நம்பி தான் அவங்க பார்க்குற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எமர்ஜென்சியான ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி, வடோதராங்கிற அந்த சிட்டியை நம்பி தான் அந்த மக்கள் இருந்துட்டு வராங்க. இந்த சன்சத்துங்கிற கிராமத்துல ஹேமாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். முதல் குழந்தை பேரு தேஜல், 2வது குழந்தை பேரு குஷ்பு. இந்த தேஜல் அண்ட் குஷ்பு 2 பேத்துக்குமே சின்ன வயசு இருக்கும் போதே இந்த ஹேமாவோட கணவர் இறந்து போயிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, சிறிது நாள் கழிச்சு அவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த 2 பெண் குழந்தைகளும் ஸ்டெப் ஃபாதர், அதாவது வளர்ப்பு தந்தையோட கவனிப்புல தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி டீனேஜ் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மூத்த பொண்ணு தேஜல்ங்கிற பொண்ணு சரியா படிக்கல. அவங்க கிராமத்தில், அதே சன்சத்துங்கிற கிராமத்தில் இருக்க ஒரு பையனை உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. அப்ப அந்த தகவல் இந்த ஹேமாவோட காதுக்கும் வருது. அந்த பையனோட அம்மா பார்க்கும் போது 2 குடும்பமும் உட்காந்து பேசுறாங்க. ஸோ ஒரே குடும்பம், நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி தான், 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இரு வீட்டார் சம்மதத்தோட தேஜல்ங்கிற இந்த மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த பெண் திருமணம் முடிஞ்சு தன்னோட கணவரோட வீட்டுக்கு போயிறாங்க. அந்த வீடு எங்க இருக்குன்னா அவங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கு. அப்ப அந்த 2வது பொண்ணு குஷ்பு இருக்காங்கல்ல, அவங்க வடோதரால இருக்கிற ஒரு காலேஜ்ல பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய படிச்சு ஒரு வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. பிகாம் முடிச்சு எம்பிஏ படிச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாவோ ஏதோ ஒன்று நல்ல ஒரு பொசிஷனுக்கு தன்னோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து கண்ணும் கருத்துமா நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த வளர்ப்பு தந்தை ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா வடோதரால இருக்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. முழு நேரமும் அங்கேயே தான் தங்கியிருப்பாரு. எப்பயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் ஊருக்கு வருவார். இங்கே வர்றப்பதான் இந்த ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்போ கிராமத்தில் இருக்க இந்த ஃபுல் ஃபேமிலியும் ஹேமா தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. பட் யார் இருக்கா, ஹேமா, அவங்க 2வது பொண்ணு குஷ்பு, இவங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருந்துட்டு வராங்க. பட் ஹேமாவும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊரில் இருக்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவாங்க. இப்போ இந்த 2 பேரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, காலையில் 2 பேரும் ஒன்றா தான் கிளம்புவாங்க. ஹேமா கிளம்பி வேலைக்கு போவாங்க, குஷ்பு கிளம்பி காலேஜுக்கு போவாங்க. பட் குஷ்புக்கு ஆஃப் டே தான் காலேஜ். மதியம் முடிஞ்சு திரும்ப கிராமத்துக்கு வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்காலம் திரும்ப டியூஷனுக்கு போவாங்களாம். டியூஷனுக்கு எங்கே போவாங்கன்னா திரும்ப அதே வடோதராங்கிற சிட்டிக்கு தான் போவாங்க. அடிக்கடி பஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அதே டயத்தில் டியூஷன்லாம் முடிஞ்சு ஒரு 7 மணிக்கு குஷ்பு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா ஹேமா வருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையாக இருந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2019ஆம் வருஷம் காலையில் ஹேமா அண்ட் குஷ்பு 2 பேரும் ஒன்றா கிளம்பி போகிறாங்க. ஸோ ஹேமா சாயங்காலம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 7:30-8 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அந்த வீட்டோட கதவுகள் வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருக்கு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எப்போவுமே பொண்ணு வீட்டில் இருப்பா, அதாவது டியூஷன் போயிட்டு வந்திருப்பா, இந்நேரம் பொண்ணு வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிற அனுமானத்தில் தான் வர்றாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. பட் திடீர்னு அந்த வீட்டோட கதவுகள் பூட்டப்பட்டது ஹேமாக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போ நினச்சிக்கிட்டாங்க, சரி ஓகே, இந்த பொண்ணுங்க பக்கத்தில் போயிருப்பா, இல்லை வர லேட் ஆகும், நம்ம நைட்டு குழந்தைக்கு டின்னர் பண்ணி வைக்கலான்னு இவங்க கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. டின்னர் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டின்னர் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹேமாவோட மனசில் பலவிதமான கேள்விகள் வருது. இல்லையே, குஷ்பு இப்படி இருக்க மாட்டாளே, ஏன் அவள் இன்னும் வீட்டுக்கு வரல, சரி ஓகே கால் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு கால் பண்ணுறாங்கல்ல. எதிர்முனையில் அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப், அதாவது ஆஃப் செய்யப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்படியே இவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஒரு மின்னல் பாஞ்ச மாதிரி பளிர்னு ஒரு வலி அவங்களுக்கு. என்னது இது, இந்த பொண்ணு வீட்டுக்கும் வரல, ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் பார்ப்போம், மேபி போயிருப்பா, சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகிருக்கும், இல்லை ஏதாவது ஃப்ரெண்டு கூட படிச்சுட்டு இருப்பா, வருவா அப்படின்னு இவங்களே மனசை சமாதானப்படுத்திட்டு டின்னர்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் குஷ்பு வரல.
குஷ்புவோட ஃபோனுக்கு திரும்பவும் கால் பண்ணா அப்பவும் சுவிட்ச் ஆஃப் வருது. இதுதான் இவங்களுக்கு இப்போ ஒரு பதட்டமாயிருது. உடனே என்ன பண்றாங்க, தன்னோட மூத்த பொண்ணு தேஜலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, குஷ்பு அங்கே வந்தாளா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையாம்மா, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே, ஆனால் குஷ்புவை நான் காலையில் பார்த்தேங்கிறாங்க. எங்கே பார்த்த, என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தேஜல் மூத்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மதியம் பேங்க்குக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ தான் இவளை பார்த்தேன், காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. சரி வாடி என் கூட பேங்க்குக்கு வா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் பேங்க்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ ஒரு மணி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேங்க்கில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாசலில் தான் அவளை இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மூத்த சகோதரி சொல்கிறாங்க. அப்போது 1 மணி வரைக்கும் இந்த பெண்ணை பார்த்துருக்காங்க. காலையில் காலேஜுக்கு போயிட்டு திரும்ப கிராமத்துக்கே வந்திருக்காங்க. சரி ஓகே, அப்போ இதுக்கப்புறம் எங்கே போனா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இவங்க பதட்டப்படுறத பார்த்து அந்த தேஜல்ங்கிற மூத்த பொண்ணும் அந்த பொண்ணோட கணவர் கல்பேஷ் பட்டேல்ங்கிற அந்த பையனும், அதாவது மருமகனும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. 3 பேரும் ரொம்ப பதட்டமாக சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவள் எங்கே போய் தேடுறதுன்னு. அப்போ இதை பற்றியான தகவல் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியுது, அவங்களும் ஹெல்ப்புக்கு வராங்க. ஸோ இப்போ எல்லாரும் இந்த பெண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா, இவ பஸ் ஸ்டாப்பில் வடோதராவில் தான் போய் காலேஜும் படிக்கிறா, டியூஷனும் போயிருக்கா. சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்ப்போம், ஒவ்வொரு பஸ்ஸாக வரும்ல, அங்கேயே வெயிட் பண்ணி அவள் வந்தானா கூட்டிகிட்டு வரலான்னு இவங்களும் போய் உட்காடுறாங்க. ஒரு 8 மணிலேருந்து உட்காடுறாங்க. வரிசையாக அடிக்கடி பஸ் வந்துட்டு இருக்கும் வடோதரா சிட்டிலேருந்து. ஒரு பஸ் வருது, இந்த கிராமத்தில் நிற்கிது. அந்த பஸ் அப்படி ஏக்கத்தோடு பார்க்குறாங்க, அந்த பொண்ணு இறங்கலை. அடுத்த பஸ் வருது, இப்படியே பார்க்குறாங்க, அப்போவும் அந்த பொண்ணு இறங்கலை. இப்படியே ஒரு 4-5 பஸ்ஸு போகுது. நைட்டு 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, அந்த பொண்ணு வரல. கடைசி பஸ்ஸு இதுதான், அந்த வடோதரா சிட்டிலேருந்து இந்த கிராமத்துக்கு வர்ற கடைசி பஸ்ஸு. அப்போ அந்த பஸ்ஸை பார்க்கும்போது பதட்டம் வருது, இதில் எப்படி தன்னோட பொண்ணு வந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பஸ்ஸை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸில் கடைசி பேசஞ்சர் இறங்கி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பஸ்ஸு திரும்ப போகிறத பார்த்து அப்படியே ஒட்டுமொத்த குடும்பமும் நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. அந்த பொண்ணு கடைசி பஸ்ஸுலேயும் வரலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சில பேத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே பண்ணாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், இல்லையே, வரவே இல்லையேங்கிறாங்க. அப்போ ஃபைனலாக கடைசி கால் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரெகுலராக டியூஷனுக்கு போகிற அந்த டியூஷன் சென்டருக்கு, அதுவும் வடோதரா சிட்டியில் தான் இருக்குது. காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டா. அப்போ டியூஷனுக்கு போனாலா இல்லையாங்கிறது தெரியல. அப்போ டியூஷனுக்கு ஃபோன் அடிச்சா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே இன்னைக்கு குஷ்பு டியூஷனுக்கு வரலையேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு மயக்கமே வந்துருச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டா, சேஃபாக வந்துட்டா, வீட்டில் இருந்திருக்கா, ஆனால் அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போகலாம். அப்போ இடைப்பட்ட நேரத்தில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறாங்க. அந்த முழு இரவும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2019 இந்த குடும்பம் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பயங்கர பதட்டத்தோடையே இருக்காங்க. அப்புறம் மறுநாள் அந்த கிராம மக்களுக்கு சில பேத்துக்கு தகவல் தெரிஞ்சு எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஃப்ரெண்டாக கால் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணுறாங்க. காலேஜ், ஸ்கூலு, அந்த டியூஷன் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், வரல வரல வரல. சரி ரைட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாப்பிள்ளை கல்பேஷ் பட்டேல் முடிவு பண்ணுறாரு, சரி நான் ஒன்று பண்ணுவோம், அவள் வடோதராவுக்கு தான் காலேஜுக்கும் போகிறா, டியூஷனுக்கும் போகிறா, அங்கே போய் தேடி பார்க்கலானே. அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், அவங்க எந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறி இந்த கிராமத்துக்கு வருவாங்களோ அந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையும் இந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு தேடுறாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், சார் இந்த பொண்ணை நாங்கள் பார்க்கவே இல்லையேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே 2-3 நாள் உருண்டோடி போகுது. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த குடும்ப உறவுகள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணலை. தன்னோட பொண்ணு வந்துருவாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அதுக்குரிய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, கிராமத்து சூழ்நிலை எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை மூத்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சின்ன பொண்ணு யாரு கூட ஓடி போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸில் போய் கேட்டால் போலீஸும் அதே தான் சொல்லுவாங்க, யாரையாவது லவ் பண்ணியிருப்பா, ஓடி போயிருப்பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பை அவ்வளோ நேசிச்சாங்க, நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. ஸோ அதனால் அந்த பெண் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த விதமான காதலரும் இல்லைன்னு தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணோட ரூமை போய் வீட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுக்கு சொந்தமான எல்லா பொருளும் அங்கேயே இருக்குது. ஒருத்தவங்க வீட்டை விட்டு ஓடி போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பேக்கில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க உடைமைகளை எடுத்துகிட்டு போவாங்களே. இந்த பெண்ணுக்கு சொந்தமான எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது. அந்த பொண்ணும் அந்த பொண்ணு கையில் வச்சு இந்த ஃபோனு மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஸோ இதில் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது, தன்னோட பொண்ணு யாரு கூடயும் ஓடி போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு. அதே டயத்தில் ஊர் மக்கள் தன்னோட பொண்ணை தப்பாக பேசுவாங்களே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்காம எப்படியாவது தன்னோட பொண்ணு திரும்ப வந்துருவா அப்படின்னு 14ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. குஷ்பு வரல. சரி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி
டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. காலேஜில் பிகாம் படிச்சிட்டு இருக்க ஒரு மாணவி வழக்கம் போல காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்க, பட் டியூஷனுக்கு போல. இடைப்பட்ட இந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் அந்த பெண்ணுக்கு என்னதான் நிகழ்ந்தது? கிராம சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பரிச்சயமா இருப்பாங்க. ஒருத்தவங்களோட மூவ்மெண்ட் அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். சிசிடிவி கேமராவோட ஃபாஸ்ட்டாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கிராமத்தில் இந்த பொண்ணு திடீர்னு மிஸ் ஆனது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்போ உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு என்னதான்ப்பா நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச குஜராத்தில் இருக்க ஒரு குக் கிராமத்தில் நடந்த வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி குஷ்புக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நிறைய வியூவர் சொல்கிறாங்க வீடியோ சூப்பராக இருக்கு பிரதர், ஆனால் இடையில நிறைய விளம்பரம் வருதுங்கிறாங்க. அந்த விளம்பரம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அது யூடியூப் தான் ஃபுல் மானிட்டைசேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு வீடியோவோட ட்ராக்ஷனை பார்த்து எப்படி பீப்புள் எங்கேஜ் ஆவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நிறைய ஆடு போடுவாங்க. அஃப்கோர்ஸ் அது ஃபுல் கண்ட்ரோலும் யூடியூப்பில் இருக்குது. எத்தனை ஆடு போடணும், எந்த இடத்துல ஆடு போடணுங்கிற கண்ட்ரோல் யூடியூப் பண்ணுறதுனால எனக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. பட் அது என்னோட சேனல் மட்டுமல்ல, எல்லா சேனலையும் இதே மாதிரி தான் இப்போ நிறைய ஆடு காமிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதே டயத்தில் இந்த பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து என்னோட சேனலில் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெய்டு ப்ரொமோஷனை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணி இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அதை என்டோஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதில் நம்பிக்கை இல்லை. டெய்லி யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி என்னோடய வியூவர்ஸை வந்து நான் ஒரு தவறான பாதைக்கு வந்து வழி நடத்த நான் விரும்பலை. ஈவன் இப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்களேன், நேற்று கூட ஒருத்தவங்க தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிற பதில் தான், எனக்கு தெரியாத ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி என்னோடய வியூவர்ஸை வந்து மிஸ்கைடு பண்ண நான் விரும்பலை. எனக்கு அதில் வருமான இழப்பு ஏற்பட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என்னோடய வியூவர்ஸ் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரலன்னா, இந்த ஆடுங்கிறது தான் எங்களை மாதிரி யூடியூபருக்கு வர ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம். பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு எனக்கு பேராசை இல்லை. எனக்கு இந்த மாதிரி தவறான ப்ராடக்டை கைட் பண்ணுறதை விட என்னோட ஃபாலோவர்ஸோட அவங்களோட குட் திங்ஸ், அவங்களோட நலம் தான் முக்கியங்கிறது என்னோட நோக்கம். அதனால தான் பெய்டு ப்ரொமோஷனை நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறேன். ஈவன் நான் பண்ணுறதே இல்லை. அப்படியே பண்ணால் கூட எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பர்சனலாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை நான் என்டோஸ் பண்ணுவேன். இப்போ ஹேமா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னா போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. என்ன மேம், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 11ஆம் தேதி ஒரு வயசு பொண்ணு காணாமல் போச்சுங்கிறீங்க, 14ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களே, 3 நாள் அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. சார் இல்லை சார், வந்துருவான்னு நினச்சோம். நாங்கள் எங்கே போயிருப்பா, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டா சார், டியூஷனுக்கு போல, இந்த கிராமத்தில் தான் சார் இருந்திருக்கா, எப்படி மிஸ் ஆனான்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. சரி போலீஸ் ஆஃபீஸர் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் முழு எஃபர்ட்டும் போட்டு உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி தரணும் உறுதிமொழி சொல்லி இந்த ஹேமாவை அனுப்பி வச்சு இப்போ இந்த குஷ்புங்கிற இந்த பெண்ணை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மற்றவங்க, அதாவது வீட்டாளுகள்லாம் எப்படி தேடுவாங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா, இங்கே போயிருக்காளா, அங்கே போயிருக்காளா அப்படின்னு தான் தேடுவாங்க. பட் போலீஸ் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த பெண் வந்து ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபோன் வந்து இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அப்போ போலீஸ் அவங்கக்கிட்ட சைபர் கிரைம்கிட்ட சொல்லி இந்த குஷ்புவோட ஃபோன் வந்து கடைசியாக எப்போ சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது, அவங்களோட கடைசி லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா குஷ்பு கடைசியில் எங்கே இருந்தாங்கன்னு தெரிய வரும். பார்க்குற ஐ விட்னஸ் அவங்க சகோதரி என்ன சொன்னாங்க, என்னோட தங்கச்சியை நான் கடைசியில் 1 மணி வரைக்கும் இந்த கிராமத்தில் தான் பார்த்தேங்கிறாங்க. இப்போ அந்த ஃபோன் ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அந்த ஃபோன் ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, அவங்க அக்கா சொன்னது தான் சொல்லுது. இவங்களோட லாஸ்ட் நோன் லொக்கேஷன் எங்கே காமிக்குதுன்னா, இதே கிராமத்தில் தான் காமிக்குது. ஸோ இவங்க அந்த கிராமத்தை விட்டு எங்கேயுமே போகல அப்படிங்கிறத அந்த செல்ஃபோன் சிக்னல் காமிக்குது. ஸோ இப்போ 2வது தியரிக்கு வருவோம். ஒருவேளை இந்த பொண்ணுக்கு யாரு கூடயாவது லவ்வோ காதலோ ஏதோ ஒன்று ஊரை விட்டு ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்தால் அந்த நபர் கூட இவங்க மணிக்கணக்காக பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பேட்டர்னை வந்து ஈஸியாக போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. நார்மலாக ஒரு நம்பர்கிட்ட பேசினா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவ்வளோதான். பட் இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்ககிட்ட பேசினா மணிக்கணக்காக நைட்டும் பகலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்களோட ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு நம்பர் கூட வரல. இவங்களுக்கு யாரு கூடயும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த நபர் கூடயும் இவங்க மணிக்கணக்காக பேசலை, காதலரும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த பெண் ஊரை விட்டு போயிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்போ போலீஸ் ஃபைனலாக என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, இந்த கிராமத்தில் வச்சு தான் அந்த பெண்ணுக்கு ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குமோ அப்படின்னு தெரியுது. பட் அதே டயத்தில் இந்த கிராமத்தில் வச்சு என்னப்பா நடந்திருக்கும், அப்படியே நடந்தாலும் ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி
போலீஸே இந்த கேஸை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி நிக்கிறாங்க. இப்படி போலீஸ் அந்த பெண்ணை தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த அம்மா ஹேமா வந்து அவங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து 2 சாக்லேட் இருக்கு. இதுக்குள்ள அந்த சாக்லேட் யார் வாங்கி வச்சா? அவங்க பொண்ணு தான் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு புரியல எதுக்காக அந்த சாக்லேட் வாங்கி வச்சிருக்கான்னு புரியல. அப்ப தன்னோட மூத்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, இவ எதுக்கு இந்த சாக்லேட்டை வாங்கி வச்சிருக்கா அப்படின்னா, இந்த ஹேமாங்கிற பெண்மணிக்கு வந்து பர்த்டே வரதுனால அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த சாக்லேட்டை முன்கூட்டியே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இது இன்னொரு ஆதாரமாக எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு வந்து யார் கூடயோ ஓடி போகணுமா அப்படிங்கிற இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா எதுக்குப்பா சாக்லேட்லாம் வாங்கி வைக்கணும்? ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு தவறான நோக்கமும் கிடையாது. தன்னோட அம்மா பர்த்டே வருது, அதை செலிப்ரேட் பண்ணுங்கிறக்காண்டி சாக்லேட்லாம் பிளான் பண்ணி வாங்கி வச்சிருக்காங்கன்னா, அந்த பெண்ணுக்கு எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசரும் இந்த பெண்ணை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி காலையில் ஹேமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதே சாயங்காலம் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை சுற்றி எங்கேயும் நிறைய அப்படி மரங்கள்லாம் அடர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குளத்துல தொலைதூரத்தில் யாருமே மனிதர்கள் பக்கத்தில் போகாத ஒரு ஏரியாவில் கார்னரில் ஒரு பொருள் மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. முதல்ல அந்த ஊர் மக்கள் ஏதோ நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு அனிமல் மிதந்துட்டு இருக்குன்னு நினைச்சாங்க. பட் அதை சற்று உற்று நோக்கி பார்க்கும்போது அது ஒரு மனிதனோட கால் மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கு. பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. உடனே ஒரு 5-6 பேர் சேர்ந்து உள்ள குதிக்கிறாங்க. தைரியமா குதிச்சு அது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த கால் எதுக்குள்ளேருந்து வருதுன்னா, ஒரு மிகப்பெரிய தார்பாயை வச்சு கட்டியிருக்காங்க. அந்த தார்பாய்க்கு உள்ள இருந்து இப்படி கால் நீட்டிருக்கு. உடனே கஷ்டப்பட்டு வெளியில இழுத்துட்டு வர்றாங்க. அப்படியே பயங்கர வெயிட்டா இருக்கு. அப்படி கரைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. பட் உள்ள என்ன இருக்கலாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சரி, இதுக்கு மேல இதை நம்ம ஓபன் பண்ண வேணாம், இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லலான்னு, சார் இந்த மாதிரி குளத்துக்குள்ள ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம், பார்க்க சடல மாதிரி தெரியுது, நீங்க வாங்க சாருங்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் டீமும் வர்றாங்க. வந்து அந்த தார்பாயை அப்படி வெளியில இழுக்கிறாங்க. அந்த தார்பாயை நல்லா டைட்டா கயிறை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ ஃபாரன்சிக் டீம் ரெடியா இருக்காங்க, ஏதாவது ஒரு தடயம் கிடைச்சா கலெக்ட் பண்றதுக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் அந்த தார்பாயில் இருக்கிற கயிறை அவுக்குறாங்க. அவுத்தோன்னு அப்படி தார்பாய் அப்படி பறந்து விரியுது. அதுக்கு உள்ள வந்து பெட்ஷீட்டால சுற்றப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த பெட்ஷீட்டை மெதுவா ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு ஆண் பயன்படுத்துற ஷர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெண் பயன்படுத்துகிற சாரி, இந்த 2 பொருளை வச்சு திரும்பவும் அந்த பொருளை கட்டியிருக்காங்க. இப்போ அந்த சேலை அந்த ஷர்ட் ரெண்டையும் எடுத்துட்டு பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வருது. ஒரு பெண்ணோட அழுகிய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணோட கைகளும் கால்களும் கயிறால கட்டப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட ஃபேஸை பார்த்து அவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியல. பிகாஸ் அந்த பெண்ணோட உடல் பல நாளா இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்ததுனால சப்மர்ஜ் ஆகி அந்த பெண்ணோட முகமே முழுவதுமாக செதஞ்சிருக்கு. பார்த்தாலே அடையாளம் தெரியல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த பெண்ணோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் இந்த கிரைம் சீன்ல 3 மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. இந்த பெண்ணோட உடல் சுற்றப்பட்ட பெட்ஷீட், அதுக்குள்ள கிடைச்ச ஒரு ஆண் போட்ட ஷர்ட், ஒரு பெண் கட்டின சாரி, இது 3 மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சடலம் யாருக்கு சொந்தமானதா இருக்கலாம்னு விசாரணை பண்ணும்போது அப்ப போலீஸ் ஆபீசர் அவங்க ரெக்கார்டை பார்க்கும்போது அன்னைக்கு காலையில தான் ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு 11ஆம் தேதியிலிருந்து மிஸ் ஆயிருக்காங்க. பட் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொசிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு 3-4 நாளா அந்த குளத்துக்குள்ள இருந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து கிளியரா இல்லைங்கிறதுனால இந்த பெண்ணோட அம்மா ஹேமாவையும் அவங்க சகோதரியும் அரசு மருத்துவமனையில் இருக்க பிணவரைக்கு வர சொல்றாங்க. அவங்களும் அப்படியே பதட்டத்தோட ஓடி வர்றாங்க. வந்து ஃபேஸையே பார்க்க தேவையில்லை, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அங்கேயே கதறி அழுகுறாங்க. சந்தேகமே கிடையாது, அந்த குளத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டது 4 நாளா நீருக்குள்ள மூழ்கடிக்கப்பட்ட அந்த சடலம் 4-5 நாளா காணாம போன குஷ்புக்கு சொந்தமானதுன்னு உறுதி செய்யப்படுது. இப்ப போலீஸ் ஆபீசர் அவங்களோட முதல் கட்ட விசாரணையில இந்த பெண் உடல் கண்டுபிடிக்கும் போது கூட கிடைச்ச அந்த சாரியையும் ஷர்ட்டையும் பார்க்குறாங்க. அந்த சேலை அப்படி பார்க்கும்போது பயங்கர வித்தியாசமா இருக்கு. இது நார்மலா ஒரு பெண்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லை கேஷுவலா வீட்லயோ கட்டுற சேலை மாதிரி தெரியல, அது பார்க்க ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. அதை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. சார், இந்த நிறைய கிராமத்தில் அங்கன்வாடின்னு இருக்கு சார்,
குழந்தைகள் சைல்டு கேருக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கன்வாடியில் வேலை பார்க்குற பெண்கள் தான் இந்த கலரில் யூனிஃபார்மில் saree கட்டுவாங்க சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு நல்லா தெரியுது இந்த கொலைக்கும் அங்கன்வாடியில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதே டயத்தில் ஒரு ஷர்ட்டும் கிடச்சிருக்கு. இது மூணையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து டிவி, நியூஸ் பேப்பர், அந்த லோக்கல் ஏரியாவுக்கு மக்கள் எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த சாரியை, இந்த ஷர்ட்டை, இந்த போர்வையை யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு 2-3 நாள் ஆகுது. அதுல இருந்து போலீஸுக்கு ஒரு சரியான லீடு கிடைக்கல. என்னடா இது, இந்த கேஸை எப்படி எடுத்துட்டு போறதுனே தெரியல. அப்போ போலீஸ் இப்படி திங்க் பண்ணி பார்க்கறாங்க. அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட குளத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கேமரா இருக்கா அப்படின்னு பார்க்கறாங்க. அது ஒரு ஐசோலேட்டடான பிளேஸ்னால, அது ஒரு கிராமங்கிறதுனால அங்கே ஒன்றும் கேமரா இல்லை. ஜென்ரலாக நிறைய கேஸில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடான பிளேஸில் வந்து கேமரா இருக்காது. அங்கே ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல கேமரா இல்லைன்னா போலீஸ் என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த குளத்தை ரீச் பண்ணுறதுக்கு 4 பக்கமும் ஒரு டைரக்ஷன் இருக்கும்ல, அந்த 4 பக்கமும் போய் பார்ப்பாங்க அங்கே ஏதாவது கேமரா இருக்கா. ஸோ இந்த குளத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஒருத்தன் கண்டிப்பாக ஒரு சிசிடிவி கேமராவை தாண்டி தான் வந்திருக்கணும். அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து அந்த குளத்தை சுற்றி 4 புறமும் இருக்கிற வழிகளை ஃபுல்லாக ஆராய்ஞ்சு எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு பெரிய பெரிய வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடைகளில் சிசிடிவி கேமரா இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை சில சமயம் கோவிலில் கூட இருக்கலாம். இப்படி 4 புறமும் பார்த்துட்டு வரும்போது அந்த குளத்துக்கு பின்னாடி ஒரு கோவில் இருக்கு. சுவாமி நாராயணா டெம்பிள்ங்கிற அந்த கோவிலுக்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அப்போ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஒரு கொலைகாரன் அந்த உடலை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்தானா இந்த கோவிலை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 டைரக்ஷன்ல அவன் இந்த டைரக்ஷன்ல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்படி போயிருந்தானா கண்டிப்பா அந்த கேமரால சிக்கியிருப்பான். அதுவும் அந்த தார்பாயில வச்சு தூக்கிட்டு போகும்போது தார்பாய் கலர் நம்மளுக்கு தெரியும், ஈஸியா அவனை பிடிச்ச வாய்ப்பு இருக்குன்னு அந்த கேமராவையும் சல்லடை போட்டு தேடுறாங்க. இன்ச் பை இன்ச்சா தேடுறாங்க. எந்த ஒரு வித்தியாசமான நபரையும் கண்டுபிடிக்க முடியல. யாருமே அந்த தார்பாயை தூக்கிட்டு போனதுக்குரிய தடயமே இல்லை. நார்மலாக அந்த ஊர் மக்கள் போறாங்க வர்றாங்க தவிர ஈவன் அந்த பெண் நடந்து போனதுக்குரிய தடயமும் இல்லை, இல்லை கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை தார்பாயில தூக்கிட்டு போனதுக்குரிய தடயமும் இல்லை. இப்போ போலீஸுக்கு ஒரே குழப்பம். இதை ஒருத்தன் கையில் தூக்கிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை பைக்கில் தூக்கிட்டு போயிருந்தானா கேமரால மாட்டியிருப்பான், இல்லை ஏதாவது வெஹிக்கிளுக்கு உள்ளே வச்சு தூக்கிட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பலவித ஆங்கிளில் திங்க் பண்ணுறாங்க. பட் மற்ற 3 சைடும் அந்த குளத்தை ரீச் பண்ணுறக்கூடிய வழியில் எந்த விதமான கேமராவும் இல்லை. இதுதான் ஒரே ஆயுதம். அப்போதான் போலீஸ் அவங்களோட திறமையை யூஸ் பண்ணுறாங்க. சரி ஒன்று பண்ணுவோம், இந்த கொலைகாரனோட ஒரு கேம்பிளிங் விளையாடுவோம். போலீஸோட அனுமானம் அந்த கொலைகாரன் இதே கிராமத்தை சேர்ந்தவன் தான். ஏன்னா அந்த பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டே போகல. ஸோ இந்த கிராமத்தில் இருக்க ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். அப்போ ஒன்று பண்ணுவோம், அந்த கொலைகாரனுக்கு ஒரு வலை விரிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் கிட்ட போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாப்பா அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கல, நாங்கள் இந்த கோவிலில் இருக்கிற கேமரா செக் பண்ணோம், அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் போனால் அந்த தார்பாயை தூக்கிட்டு போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அவனோட ஃபேஸும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் அந்த கொலைகாரனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை ஏன் போலீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த கொலைகாரன் போலீஸ் தன்னை நெருங்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா அவனுக்கு ஒரு பயம் வரும்ல. இது வரைக்கும் அவன் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கலாம். இப்போ போலீஸ் தன்னோட ஃபேஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, தன்னை அடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் தலைமறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ போலீஸ் வந்து இப்படி ஃபில்டர் பண்ணலாம். இந்த ஒரு 4-5 நாள் நார்மலாக ஊரில் சுற்றிட்டு இருந்தவன் எப்போ நாங்கள் கொலைகாரனோட ஃபேஸ் அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தன் தலைமறைவானா அவன் கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இப்படி அந்த கொலைகாரனுக்கு ஒரு வலை விரிக்கலாங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டயத்தில் வந்து அந்த ஊர் பொதுமக்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தவங்களாலையும் எவ்வளோ பணம் முடியுமோ கலெக்ட் பண்ணி 5 லட்ச ரூபா பணத்தை தேத்தி போலீஸ்கிட்ட கொடுத்து, சார் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, இந்த கொலைக்காரனை பற்றி தகவல் தெரிஞ்சால் அவனுக்கு 5 லட்ச ரூபா நாங்கள் பணம் தரோன்னு கொடுங்க, அந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மணியையும் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஊர் மக்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி தகவலை கொடுத்துட்டு அந்த கொலைகாரன் வந்து ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு வெயிட் பண்ணுறாங்க. திடீர்னு இந்த ஊரில் யாராவது தலைமறைவாயிட்டாங்களா அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் சும்மா போலீஸே எதிர்பார்க்காத ஒரு சின்ன திருப்பம் நிகழுது. இவங்க சுவாமி நாராயணா டெம்பிள் இருக்கிற சிசிடிவியில் தான் அந்த கொலைகாரனோட உருவம் பதிவாயிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்களே. இப்போ அந்த கோயிலில் வேலை பார்க்குற ஒரு அர்ச்சகர் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுநாள் பதட்டமாக ஓடி வர்றாரு. சார் நீங்கள் எப்போ அந்த மாதிரி வெளிப்படையாக சொன்னீங்களோ மறுநாளே கோவிலில் இருக்க சிசிடிவி கேமராவில் அந்த பதிவாயிருக்க டிவிஆர் பாக்ஸு காணாமல் போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போது
போலீஸோட விரிச்ச வலையில அந்த கொலைகாரன் டைரக்டா மாட்டிக்கல, பட் வேற விதமா வந்து உள்ள சிக்கிக்கிட்டான். அது போலீஸுக்கு புரியுது. அப்போ அந்த டிவிஆர் பாக்ஸை எவன் திருடிட்டு போனானோ அவன் வந்து கொலைகாரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் நினைச்சிருக்கலாம் தன்னோட உருவம் பதிவாயிருக்கு, போலீஸ் தன்னை தான் சொல்றாங்க, அதை ஆதாரமா எடுத்துட்டு நம்மளுக்கு தண்டனை வாங்கி தருவாங்கன்னா அந்த கொலைகாரன் தான் அந்த பாக்ஸை திருடிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அந்த சிசிடிவி கேமரா பாக்ஸை எவன் திருடிட்டு போயிருக்கானோ அவன் கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் தான் இந்த பாக்ஸை திருட வேண்டிய தேவையும் இருக்கு. இப்போ போலீஸுக்கு அந்த கொலைகாரனை நெருங்குறதுக்கு ஒரு சின்ன லீடு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ அந்த சிசிடிவி பாக்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொலைகாரனை நெருங்கிடலான்னு போலீஸ் ஒரு மோப்ப நாயை வர வைக்கிறாங்க. மோப்ப நாயை வர வச்சு அந்த சிசிடிவி கேமரா ரூம்ல இருந்து மோப்ப நாயை விடுறாங்க. அதுவும் அந்த சென்ட்டை மோந்து பார்த்துட்டு திருத்தரவா போகுது. ஒரு 2-3 தெரு தள்ளி ஒரு வீட்டோட கதவுல போயிட்டு இப்படி முட்டிக்கிட்டே நிற்கிது மோந்து பார்த்துட்டு. அப்போவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் தாண்டா அந்த சிசிடிவி பாக்ஸ் இருக்குன்னு. அப்படின்னா அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க, தட்டுறாங்க. ஒரு நபர் வர்றாரு. அவரோட பேர் வந்து மகேந்திரா. அவர் வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சார் சொல்லுங்கள் சார், என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், சார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கொலை நடந்துச்சுல, ஒரு டிவிஆர் பாக்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம், இப்போ அந்த பாக்ஸ் காணாமல் போச்சு, மோப்பனாயை வச்சு பார்க்கும்போது அந்த பாக்ஸ் உங்கள் வீட்டில் தான் சார் இருக்கிற மாதிரி காமிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த நபரோட முகத்தில் ஒரு பயங்கரமான பதட்டமும் கலவரமும் தெரிய ஆரம்பிக்குது. இல்லையே சார், அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே சார்ங்கிறாரு. கொஞ்சம் விளைக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி மோப்பனாயை உள்ளே விடுறாங்க. அது அப்படியே மோந்து பார்த்துட்டு ஒரு கட்டில் கீழே போய் பார்க்குது. அப்போ அந்த கட்டில் கீழே அப்படி எடுத்து பார்க்குறாங்க, ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது. அதுக்குள்ளே கோவிலேருந்து திருடிட்டு வந்து இந்த சிசிடிவி பாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ கிளியராக புரியுது, இந்த வீட்டை சேர்ந்த நபர் தான் மேபி குஷ்புவை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொலைகாரனுக்கு மட்டும்தான் இந்த சிசிடிவி பாக்ஸை திருட வேண்டிய தேவை இருக்குது. சொல்லுங்கள் சார், மகேந்திரன் சார் சொல்லுங்கள், எதுக்காக திருடிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. சார் இதை நான் திருடவே இல்லை சார். அவங்க மனைவியை பார்த்து, என்னம்மா நீங்கள் திருடுனீங்களா? இல்லை சார். உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்கான்னு கேட்டால், என்னோட பையன் மட்டும்தான் சார் இருக்கான். உங்கள் பையன் பேர் என்னன்னு கேட்டால், என்னோட பையன் பேர் ஜேங்கிறாங்க. அவனுக்கு எத்தனை வயசாகுது? 18 வயசாகுது. அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவன் உள்ளேருந்து இப்படி பயந்துட்டே வரான். டேய், இந்த பாக்ஸை நீ தான் திருடிட்டு வந்தியாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், நான் திருடல சார். சும்மா சொல்லாத, எனக்கு தெரியும் நீ தான் திருடிட்டு வந்தேன்னா. போலீஸ் மிரட்டல் தொண்ணியில் கேட்குறாங்க. அவனும் இல்லைங்கிறான். அப்படியே பம்மிட்டே நிற்கிறான். ஆமாம் சார், நான் தான் சார் திருடிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். எதுக்குடா திருண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. அப்படியே மௌனம் மட்டும்தான் பதிலாக இருக்குது. ஸோ அப்போவே போலீஸுக்கு புரியுது, இந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபர் கொலைகாரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 18 வயசு காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஜேங்கிற பையன் வந்து ஒரு கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த பையன் ஜேங்கிற பையனோட அம்மா வந்து லோக்கலில் இருக்கிற ஒரு அங்கன்வாடியில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஏற்கனவே அந்த பெண்ணோட உடல் சுற்றப்பட்டப்போ ஒரு சாரி கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த சாரி அங்கன்வாடியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி கட்டுற யூனிஃபார்ம் மாதிரி இருந்துச்சுல. இப்போ இந்த பையனோட அம்மாவும் அங்கன்வாடியில் வேலை பார்க்கறதுனால இந்த கனெக்ஷன் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ சந்தேகமே கிடையாது, இந்த பையன் தான் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான், இல்லை சார் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறான். இவன் திருடிட்டு வந்த அந்த சிசிடிவி பாக்ஸ், அவங்க அம்மாவோட சாரி பிளஸ் அங்கே ஒரு சட்டை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சட்டை வந்து இவனுக்கு சொந்தமானது. அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பெட்ஷீட்டை கண்டுபிடிச்சாங்களே, ஸோ அதுவும் இவங்க வீட்டில் இருந்தால் வந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்போ இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு போலீஸ் கன்ஃபர்ம் பண்ணும்போது இவ்வளவு தடயங்களை அந்த பையன் முன்னாடி வைக்கும்போது அவன் வேற வழியே இல்லாமல் நான் தான் சார் கொலை பண்ணேங்கிறான். ஒரு 18 வயசு பையன் ஒரு கிராமத்தில் வச்சு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இவ்வளோ தூரம் அந்த உடலை மறைச்சிருக்காங்கிறது போலீஸுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. சரி சொல்லுடா, என்னடா பண்ண, எதுக்காக கொலை பண்ணன்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையனோட பேர் ஜே. இவன் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கும் அந்த குஷ்புக்கும் ஒரு நல்ல அறிமுகம் இருக்குது. எப்படின்னா அக்கால் தம்பி அப்படிங்கிற முறையில் ஒவ்வொரு வருஷமும் ரக்ஷா பந்தன் வரும்போது இவனுக்கு வந்து ராக்கி கட்டி விடுவாங்க. ஸோ தன்னோட சொந்த தம்பி மாதிரி தான் இவனை பார்த்துட்டு இருக்காங்க. இது இந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். போலீஸ் எல்லாத்துட்டையும் விசாரிச்சுட்டாங்க. ஐயோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த பொண்ணு அவனை தம்பி மாதிரி தான் சார் பார்த்துச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஜேங்கிற பையனுக்கு இந்த குஷ்பு மேலே ஒரு ஆசை. அந்த பெண்ணை ஒரு நாள் அடையணுங்கிற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். அதுக்குரிய சரியான சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு காலையில் காலேஜுக்கு போயிட்டு வந்துடும், சாயங்காலம் தான் டியூஷன் போகும். இடைப்பட்ட நேரத்தில் அந்த பெண் வீட்டில் தனியாக தான் இருக்கும். இவனோட கேஸும் அதே மாதிரி தான். காலையில் காலேஜுக்கு போயிட்டு வருவான், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க, இவனும் இவன் வீட்டில் தனியாக இருப்பான். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறான். எங்கே? குஷ்பு வீட்டுக்கு போகிறான். அந்த பொண்ணு தனியாக இருக்குது. சொல்லுடா தம்பி, என்னடா நேரம் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, எனக்கு வந்து காலேஜில் நிறைய வேலை வந்துருச்சு, என்னோட புக்ஸ்லாம் புதுசாக நிறைய அட்டை போடணும், தனியாக போட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கேன்.
நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு ஒரு 1/2 hour வரீங்களா, இந்த அட்டை போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவனை தம்பி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 குடும்பத்துக்கும் நல்ல பரிச்சயம் இருக்கு. அதனால இது ஒரு 3வது நபராக அந்த பொண்ணு பார்க்கல, தன்னோட சொந்த தம்பி மாதிரி தான் நினச்சிட்டு இதில் என்னடா இருக்கு, ஒரு 1/2 hour தானே வா போலான்னு இவனோட பைக்கில் தான் அந்த பொண்ணை கூட்டு போயிருக்கான். அப்போ மதியம் 1:30 மணினால நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், நிறைய பேர் வேலைக்கு போயிருக்கலாம். அந்த கிராமத்தில் யாருமே பார்க்கல இவன் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போனதை. ஸோ இவன் வந்து அவன் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறான். அந்த பொண்ணு உள்ளே போனவனே இவன் தாழ்பால் போடுறான். அந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்க்குது. அப்போ கூட அந்த பொண்ணு அதை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, ஏதோ கதவை மூடுறான் அப்படின்ட்டு, சொல்லுடா எங்கே இருக்கும் உன் புக்ஸ்லாம் எடுத்துக்கொடு, நான் சீக்கிரமாக அட்டை போட்டு கிளம்பணும்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் போய் தொட முயற்சி பண்ணுறான். அந்த பெண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, நம்பவே முடியல. ஒரு தம்பி மாதிரி ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தோம், அவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு கோபத்தில் தள்ளி விடுறாங்க. அப்போ இவனும் விடுற மாதிரி தெரியல, அந்த பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை அடைய வந்து முயற்சி பண்ணுறான். அந்த பெண் தன் உடம்புல முழு பலத்தையும் வர வச்சு அவனை தொடவே விட மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இப்படி ஒரு நீண்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கத்துனா வெளியில் இருக்கவங்க வந்துருவாங்கன்னு வாயை பொத்திட்டு அந்த பெண்ணை அடைய முயற்சி பண்ணுறான். நோ, என் உயிர் இருக்க வரைக்கும் அது நடக்காதடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு போராடுறாங்க. அப்போ இவனுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா, தன்னோட ஆசையும் தீர்த்துக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி பார்க்குறா, பக்கத்தில் ஒரு சுத்தியல் இருக்கு. அந்த சுத்தியல் எடுத்து அந்த பெண்ணோட தலையில் ஒரே அடி அடிச்சவன ரத்தம் அப்படியே வலியுது. அப்பயே அந்த பெண்ணுக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கம் வருது. பட் அப்போ கூட அவன் தன்னை தொற்றக்கூடாதுங்கிற உறுதியாக இருக்கும்போது இவனை தள்ளிட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு அவங்களால சரியாக ஓட முடியல. அப்படியே பிளர்டு விஷன் இருக்கு, ஏன்னா தலையில் அடிபட்டுச்சு. அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டோட முதல் மாடிக்கு போகிறாங்க. முதல் மாடியில் இருக்க பாத்ரூமுக்கு உள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இவனும் அந்த பெண்ணு பின்னாடியே ஓடுறான். கதவை தட்டி தட்டி பார்க்குறான், அந்த பெண் திறக்கலை. இப்போ அந்த பெண் கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்ரூமில் இருக்க வெண்டிலேஷன் வழியாக வெளியில் சத்தம் போயிருமேட்டு கதவை உடைக்கிறான். உடைச்சதில் அந்த லாக்கு உடஞ்சி போச்சு. திரும்ப உள்ளே போய் சுத்தியலை வச்சு திரும்ப அந்த பொண்ணோட தலையிலே ஒரே அடி. அங்கேயே மயக்கம் போட்டாங்க. அந்த பெண் ஆனால் இன்னும் உயிர் பிரியலை. இப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த பெண்ணை அடைய முடியல. ஆனால் அந்த பெண்ணுக்கு நான் பண்ணது தெரிஞ்சு போச்சு, உயிரோட விட்டா ஊர் ஃபுல்லாக தன்னோட சொல்லிடுவா, நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு அலையணும், இல்லை இந்த கிராமத்தில் தன்னோட மானெல்லாம் போயிடும்னா அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட கழுத்தை கட் பண்ணி அந்த பெண் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இப்படியே உட்காந்து 10 நிமிஷம் யோசிக்கிறான், இந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா வேலைக்கு போன அவங்க அம்மா அப்பா இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அவனுக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. டக்குன்னு அவன் மூளை வேலை செய்யுது. 18 வயசு பையனுக்கு. அவங்க வீட்டில் மேலே ஒரு தார்ப்பாய் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த தார்ப்பாய் எடுத்துகிட்டு வரான். அது மேலே ஒரு போர்வையை விரிக்கிறான். போர்வையில் இந்த பெண்ணோட உடலை படுக்க வச்சு அவங்க வீட்டில் இருக்க கயிறை வச்சு கை கால்களை கட்டுறான். ஏன்னா நாளைக்கு அந்த குளத்துக்குள்ளே தூக்கி போடும்போது வெளியில் கை கால் பிரிஞ்சு வந்துடக்கூடாதுன்னு கெட்டி போர்வையில் நல்லா கெட்டி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இவனோட சட்டையும் அவங்க அம்மாவோட சேரியும் வச்சு கெட்டி இப்போ தார்ப்பாய் மேலே வச்சு நல்லா இறுக்கமாக கெட்டிடுறான். வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பட் இப்போ மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, அந்த உடலை மேலேருந்து கீழே இறக்கிட்டு வந்து போய் குளத்துக்குள்ளே தூக்கி போடுறது. இதை இவனால் தனியாக பண்ண முடியல. அப்போ என்ன பார்க்குறான், கீழே சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டில் சில அந்த பழைய கான்கிரீட் டெப்ரீஸ்லாம் இருக்குது, அதை கெட்டி வெளியில் போடணும், என்னால் இறக்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறான். ஸோ அந்த வேலை பார்க்குற லேபர்ஸும் ஏதோ ஜென்யூனாக ஹெல்ப் கேட்குறான்னு வந்து அவங்க தான் அந்த தார்ப்பாயை இவனோட பைக்கில் தூக்கி வச்சுருக்காங்க. அந்த பைக்கில் இவன் கோயிலுக்கு பின்னாடி போய் தான் தூக்கி போட்டு வந்திருக்கான். ஸோ இவனுக்கு புரியல, கோயில் வழியாக நம்ம போலையே போலீஸ் நம்மளை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. பட் இருந்தாலும் பதட்டத்தில் தான் போய் அந்த சிசிடிவி பாக்ஸை திருடிட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ பைக்கில் போகிறான், போய் குளத்துக்குள்ளே தூக்கி போட்டு வந்துடுறான். வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சுத்தியல் கத்தி எல்லாத்தையும் போய் திரும்ப அந்த குளத்துக்குள்ளே போடுறான். அந்த பொண்ணோட செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, செருப்பை தூக்கி போய் ஒரு புதருக்குள்ளே போட்டுறான். ஸோ ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துடுறான். பட் இருந்தாலும் இவனுக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, அந்த பொண்ணோட உடல் திரும்ப மேலே வந்துருமான்னு. உடனே மறுநாள் போய் பார்க்குறான், லேசாக மேலே வந்திருக்கு. ஸோ அது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல வெயிட்டான ஒரு மரக்கட்டையை எடுத்து ஏதோ ஒன்று கட்டி திரும்பவும் உள்ளே அனுப்பிச்சிருக்கான். பட் இவனுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. பட் இந்த மாதிரி உடலை உள்ளே போடும்போது சப்மர்ஜ் ஆகி தண்ணியில் ஊறி அது எப்படியும் வெளியில் வந்துடும். நீ என்னதான் கல்லை கட்டி போட்டாலும் அது வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவன் என்ன நினச்சிக்கிட்டான், அப்பாடி நம்ம தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் இந்த நேரத்தில் தான் அந்த பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கும் போது ஷர்ட்டு, அதுக்குள்ளே இந்த சாரி, இந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் ஃபோட்டோ எடுத்து தேடும்போது இந்த பையனோட அப்பா அந்த நபர் வந்து இதை பார்த்துருக்காரு. என்னடா இது நம்ம வீட்டில் இருக்க பெட்ஷீட் மாதிரி இருக்கு, நம்ம பொண்டாட்டியோட சாரி மாதிரி இருக்கேன்னு மகேந்திராங்கிற அந்த நபர் வந்து பதட்டமாகி அந்த வீட்டில் போய் அந்த பெட்ஷீட்டை தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே அந்த பெட்ஷீட்டை கண்டுபிடிக்க முடியல.
அப்பதான் அவருக்கு புரிஞ்சு போச்சு தன்னோட பையன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான்னு. உடனே அவனை கூப்பிட்டு கன்ஃபரன்ட் பண்றாரு. கணவன் மனைவி கேட்குறாங்க, அவனும் ஒத்துக்கிறான், இதுதான் நடந்துச்சுங்கிறான். இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, தன்னோட பையன் பண்ண குற்றத்தை போய் போலீஸில் சொல்றது, இல்லை அந்த குற்றத்தை மறைக்க உதவி பண்ணி தன்னோட பையனை காப்பாத்துறது. அவங்க 2வது வழியை தேர்ந்தெடுத்துறாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் தெரியல, தன்னோட பையனை அவங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரைம் சீனை மேலும் கிளியர் பண்றாங்க. வீட்டுக்குள்ள ஒரு ரத்தம் இருக்கக்கூடாதுன்னு நல்லா தரவா கிளீன் பண்றாங்க. அந்த பாத்ரூம் டோரோட ஹேண்டில் உடஞ்சிருக்குல, அந்த ஹேண்டிலை மாத்துறாங்க. அங்கங்க சில இடத்துல ரத்தம் தெரிச்சிருக்குல, அது தெரியக்கூடாதுன்னு திரும்ப வீட்டையே பெயிண்ட் பண்றாங்க. ஸோ தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மா அப்பாவும் இதுல உடந்தையா இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இவன் சொன்னதை திரும்ப கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்றாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து, இவன் அந்த பொண்ணு கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணதுலேருந்து, பாத்ரூம் டோரை உடைச்சது, அவன் எப்படி கெட்டினது அப்படின்னு பல விதமாக கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அப்போ இந்த உடலை இது உண்மையிலேயே ஒரு பெண்ணோட சடலம்னு தெரியாம உதவி பண்ணாங்கல்ல சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களும் உண்மையை சொல்றாங்க, ஆமா சார், எங்களுக்கு உள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, இந்த பையன் ஏதோ உதவி கேட்டாரு, நாங்கள் பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த கிரைம் சீனில் கிடைச்ச தடயங்களும் 100% ஒத்துப்போகுது. இதுவும் இன்னொரு தடயமாக பார்க்கப்படுது. அதே டயத்தில் இவன் அந்த பொண்ணை எப்படி தலையில் அடித்தேன், எங்கே கழுத்தில் கட் பண்ணேன்னு ஒரு விஷயம் சொன்னான் பார்த்தீங்களா, இதுவும் பிரேத பரிசோதனை அறிக்கையோட 100% மேட்ச் ஆகுது. இது பிரேத பரிசோதனை அறிக்கை இது வரைக்கும் வெளியில் விடலை. அப்போ இந்த பையனுக்கு தெரிஞ்ச தகவல் ஒன்லி கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச தகவல். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மோட்டிவ், அதுக்கப்புறம் இந்த பையன் சொன்ன கன்ஃபெஷன், அதை எல்லாத்தையும் தாண்டி எவிடன்ஸும் கிளியராக இருக்கு. இந்த பையன் சொல்லியிருக்கான், இந்த குளத்துக்குள்ள இந்த இடத்துல தான் நான் சுத்தியில தூக்கி போட்டேன், இங்கே தான் கத்தியை தூக்கி போட்டேன். ஸோ கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் அந்த குளத்துக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பையன் சொன்ன இடத்துல அந்த பெண்ணோட செப்பலையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து சந்தேகமே கிடையாது, இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான்னு உறுதி செய்யப்படுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பையனை மட்டுமல்ல, இந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தடயங்களை அழிக்க முற்பட்டு அதுக்கப்புறம் கொலையாளியை காப்பாற்றின குற்றத்துக்காக அவங்க அம்மா அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த குஷ்புவோட கேஸ்ல இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அந்த பொண்ணு கொலை செய்யப்படுது. 14ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 17ஆம் தேதி இந்த 3 பேர்த்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில வரல. பட் இந்த பையனுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ 18 வயசு முடிஞ்சிருச்சு. லக்கிலி, இல்லைன்னா மைனர்னு தண்டனையை குறைச்சிருவாங்க. ஸோ 18 வயசு முடிஞ்சதுனால ஒரு அடல்ட்டா கன்சிடர் பண்ணி தான் இந்த ட்ரையல் நடக்கும். கண்டிப்பா இந்த பையனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தடயங்களை அழிக்க முற்பட்ட குற்றத்துக்காக அவங்க அம்மா அப்பாவுக்கு மேபி ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வந்தது. உண்மையிலேயே அந்த ஹேமாங்கிற பெண்மணியை தான் தன்னோட பெண்ணை இழந்துட்டு எவ்வளவு ஒரு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேற்படிப்பு படித்து வேலைக்கு போய் அம்மாவை காப்பாற்றணும். ஈவன் வரப்போகிற அம்மாவோட பர்த்டேக்கு சாக்லேட்லாம் ஆசையாக வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் ஒருத்தனோட 5 நிமிஷம் சுகத்துக்காக கொலை செய்யப்பட்டது. உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி வழக்குகள் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, சொந்தக்காரனோ இல்லைன்னா தூரத்தில் இருக்கனோ, இல்லை ஸ்ட்ரேஞ்சரோ, அண்ணன்னு சொல்கிறானோ, தம்பின்னு சொல்கிறானோ, மாமன்னு சொல்கிறானோ, மச்சான்னு சொல்கிறானோ, இந்த மாதிரி பெண்கள் தனியாக யாரையுமே பார்க்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த வழக்கு நம்மளுக்கு உணர்த்துது. இந்த பெண் தம்பி நம்பி தான் போயிருக்காங்க. இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாங்க. இவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடுவான், தன்னை கொலை பண்ணுவான்னு அந்த பெண் ஒரு நாள் கூட கனவுல நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா அப்படியும் நடக்குது. ஸோ நம்ம சைடு பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதான். இல்லை நீ யாராவது ஒருத்தவங்க சொந்தக்காரங்க பல நாள் தெரிஞ்சவங்க கூப்பிட்றாங்கன்னா அந்த வீட்டில் 2-3 பேர் இருக்காங்களா, ஒரு பெண் இருக்காங்களா, பாதுகாப்பான சூழ்நிலையான்னு பார்த்துட்டு போனோம். யாருமே இல்லை, நம்மளுக்குன்னா ரொம்ப நாள் தெரிஞ்ச வீடு தானே, சும்மா ஏதோ ஒரு ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு வீட்டில் தனியாக இருக்கும்போது வாமா ஒரு சின்ன உதவி வேணும் அப்படின்னு கூப்பிட்டா கூட. ஸோ பெண்கள் இந்த வழக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையும் யார் வீட்டுக்கும் தனியாக போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. ஸோ இந்த குஷ்புவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.